டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவி பிரமாணம் செய்யும் பொழுது எல்லாரும் அந்த இடத்துல எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் உட்கார்றாரு. ஏன்னு பார்த்தா அவரோட வேலையே ஷூக்கு பாலிஷ் போடுறது தான். இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாரு, இனிமேல் நீ ஷூக்கெலாம் பாலிஷ் போட வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வேலைக்காரர் அழுவுறாரு. இதனை நம்பி தான் என்னோட குடும்பமே இருக்கு, நீங்க என்னன்னா வந்தா நீங்க என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்களே அப்படின்னு. அப்போ ஏபிஜே அவர்கள் சொன்னாரு, உன்னை வேலையை விட்டுலாம் தூக்கலப்பா, நீ வேணா வெளியில இருக்கிற தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சப்போ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் போயிடுறாரு. 5 ஆண்டு முடியிறப்போ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பதவி காலம் முடியிறப்போ அவரோட செக்ரட்டரி கிட்ட சொல்றாரு, அன்னைக்கு ஒரு ஆளை ஷூக்கு பாலிஷ் போற ஒரு தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புனேனே, அவரை வர சொல்லணும். அவரும் வராரு. வந்தோடனே ஏபிஜே அவர்கள் சொல்றாரு, நீ என்னமோ சொன்னீங்க அன்னைக்கு, உன்னைய வேலையை விட்டு நான் தூக்கிட்டேன்னு, இன்னைக்கு என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஜே அவர்கள் கையில ஒரு பொட்டி வச்சிருக்காங்க. அந்த பொட்டியை அந்த வேலைக்காரரை ஸ்ப்ரே பண்ண சொல்றாங்க. செடிக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுவேன் அதே மாதிரி இந்த பெட்டிக்கு ஸ்ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த வேலைக்காரருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஏபிஜே அவர்கள் சொன்னாரு, இந்த 5 ஆண்டு காலம் குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது இந்த மாளிகையிலிருந்து ஒரு தூசியை கூட நான் எடுத்து செல்லவில்லை என்று மக்களுக்கு தெரியணும், அதனால தான் அப்படி சொன்னேன்னு சொன்னாரு. இதே மாதிரி தலைவர்கள் இன்று எத்தனை பேர் இருக்காங்க?